கலாச்சாரத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை மன்னார் மாவட்டத்துக்கே உரித்தான எங்களுடைய பண்பாடுகளை சீர்குலைக்கும் விதமாக இந்த மன்னார்ல இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மன்னாரை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில அடிவருடிகள் அனுராபுரத்திலிருந்தும் கொழும்பிலிருந்தும் ஆட்களை கொண்டு இங்க மதுபான சாலைகள் அமைக்கிற முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. புதிய மதுபான சாலை கட்டடம் ஏற்கனவே மதுபான சாலையால நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டு கொண்டிருக்கோம். இது போக சம்பந்தமாக மன்னார் அதிலே போகி அதில் விடுபட முடியாமல் தினமும் 10 பேர் 5 பேர் உள்ள போய் கொண்டே இருக்காங்க. மற்றது நாங்கள் அதில் மூவின மக்கள் அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. அதுக்கு எதிர்ப்புறமாக அந்த மதுபான சாலைக்கு கட்டடத்துக்கு எதிர்ப்புறமாக முழுக்க ஸ்டேட் கிட்டத்தட்ட 10 ஏக்கருக்கு ஸ்டேட் இருக்குது. அது பிரதேச செயலாளர் பெருமதியான வசதி நிலங்கள் மற்ற உங்களுக்கு வீட்டமைப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வரது மாவட்ட தலைமை முழு அரசாங்க செயல்பாடுகளுக்கும் இதில் ஒரு எங்களோட எதிர்ப்பை வழிகாட்டக்கூடிய மாதிரி ஒரு பணியை நாம் செய்வோம். ஆகவே நாம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அரசாங்கத்திற்கு நாங்கள் நிறைய கடிதங்கள் அனுப்பியிருந்தோம். அவங்க எல்லாம் அதை பற்றி நடவடிக்கை எடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் சார் ஓப்பனிங் ஒன்று செய்ய போறாங்க. அதை நீங்க கட்ட இல்லை கட்டி மடுக்கை இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த கவன ஈர்ப்பை முன்னெடுத்திருக்கின்றோம். இதற்கான மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்திலே புதிதாக மதுபான சாலைகள் இங்கே உருவாகுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இங்க இந்த மன்னார்ல இந்த மதுபான சாலை வருவதற்கான அனுமதி முதலில் அந்த செபஸ்டியார் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பில்டிங்கை வாங்கி அந்த பில்டிங்ல அதற்கான அனுமதிகளை பெற்ற போதிலும் அந்த எங்களுடைய பிஷப் ஹவுஸ் அதே போல ஃபாதர்மாருடைய எதிர்ப்பை அடுத்து அந்த மதுபான சாலை அங்க கைவிடப்பட்டு மீண்டும் இப்போது தலைமன்னார் வீதியில் இருக்கக்கூடிய நிறைய எங்களுடைய சகோதர மன்னாரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் முஸ்லிம் மக்கள் உறவுகளாக ஒன்றாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம், எந்த பிரிவினையும் இல்லாம சகோதரத்துவமாக வாழக்கூடிய மாவட்டம். என்ற ஒரு மக்கள் குடியிருப்பும் அங்க இருக்கிறது. அதே போல இப்ப மக்கள் அந்த இடத்துல வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க, குடிமனைகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க, அங்க பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இந்த வீதி என்பது உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் இங்க தலைமன்னாருக்கு வந்த நேரம் இந்த தலைமன்னாருடைய மிக முக்கிய கேந்திர நிலையமாக அந்த இடத்தை எதிர்காலத்தில் மாற்றுவேன் என்று சொல்லி ஜனாதிபதியினுடைய வெற்றிக்கு பிற்பாடு அப்படியான ஒரு கேந்திர நிலையமாக மாற இருக்கின்ற அந்த இடத்துல நிறைய குடியிருப்புகள் வரப்போகிறது. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை மன்னார் மாவட்டத்துக்கே உரித்தான எங்களுடைய பண்பாடுகளை சீர்குலைக்கும் விதமாக இந்த மன்னார்ல இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மன்னாரை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில அடிவருடிகள் அனுராபுரத்திலிருந்தும் கொழும்பிலிருந்தும் ஆட்களை கொண்டு இங்க மதுபான சாலைகள் அமைக்கிற முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. இப்ப நாங்க இது தொடர்பில் பிரதேச செயலாளர்கிட்ட போனாங்க. பிரதேச செயலாளர் சொல்லி இருக்கிறார், எனக்கு இது மேல்மட்டத்தில் வந்த உத்தரவு, என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றார். ஆகவே நாங்கள் இப்ப மாவட்ட செயலாளரை சந்திப்பதற்காக எங்களுடைய மனுவை கொடுப்பதற்காக மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த மக்கள் எல்லோரும் இந்த மன்னாரை நேசிக்கக்கூடிய, இந்த மன்னாரினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்த மன்னாரை அன்பு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்துல போலீசார் எங்களை விலகி செல்லுமாறு எங்களை அழுத்தத்தை பிரயோகித்த போதும், எங்களை விரட்டி அடிக்க முற்பட்ட போதும் நாங்கள்
எந்த விதமான அரசு சேவைக்கோ அல்லது இந்த போக்குவரத்துக்கோ யாருக்குமோ எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காத வகையில எங்களுடைய ஜனநாயக தாற்பயமான முறையில இந்த ஜனநாயக அமைதி வழி கவன ஈர்ப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இருந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மன்னார்ல இருக்கிற முக்கியமான, அதாவது நகர்ப்புறத்து அண்டிய இருக்கிற ஆர்டிஎஸ் உமன் ஆர்டிஎஸ் இணைந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த மன்னார் மாவட்டத்துல ஒரு பார் வந்து இருக்கு. அதுக்கு மேலதிகமாக இந்த மன்னார்ல புதிதாக ஒரு மதுபான சாலை வந்து திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிற இதுல அவங்க அந்த மதுபான சாலையை திறக்கிறதுக்கான முழு வேலைகளையும் தற்போது செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கான ஒரு எதிர்ப்பு, இந்த எதிர்ப்புக்கு காரணம் வந்து நாங்கள் அவங்களுக்கு மதுபான சாலை கொடுத்ததுக்கான ஒரு எதிர்ப்பல்ல. அவங்க இப்போ மதுபான சாலை திறக்கப்படக்கூடிய இடம்தான் இப்போ எங்களுக்குரிய பிரச்சனையா இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மதுபான சாலை திறக்கப்பட போற இடம் வந்து ஒரு 3000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு கார்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி இளைஞர் யூத் கிளப் அங்கே இருக்கு. அதே மாதிரி இளைஞர் படையணி இருக்குது. அதே போல அங்க தமிழ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்தவ மக்கள் செறிந்து வாழக்கூடிய இடங்கள், கோவில்கள் அண்மையில் இருக்கு. அதே போல ஒரு தேசிய பாடசாலை அங்க இருக்கு. அதே மாதிரி மிஷனரிகள் இருக்கு அங்க. அதே போல ஆங்கில பிரைமரி பாடசாலைகள். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முக்கியமான அனைத்து கல்வி சம்பந்தப்பட்ட, அதே போல இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட, அதே போல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட, மதசார்பு சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களும் அவங்க இப்ப அண்மித்து இருக்கு. இதனால வந்து எதிர்காலத்துல வந்து இப்பவே பாத்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில போதை ஒழிப்புங்கிற ஒரு திட்டத்துக்காக பாலத்துக்கு கீழே ஒரு பெரிய ஒரு கேம்ப் மாதிரி அடிச்சு போக்குவரத்துக்குரிய இடையூறு செய்யக்கூடிய அளவுக்கு நடைபெற்று இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல புதிதா ஒரு மதுக்கடையை திறந்து பின்னால இங்க நாங்க அரசாங்கத்தாலேயோ வேறு நபராலேயோ மது ஒழிப்புன்னு ஒரு திட்டத்தை அங்கால கொண்டு வந்து அதே சாரார் வந்து இங்க மதுபான சாலையும் கொண்டு வந்து இங்க இருக்கிற மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் தெரியும். இப்ப ஒரு 3000 ரூபாய் உழைக்கிற ஒருத்தன் வந்து அந்த மதுவுக்கு அடிமையா இருக்கும்போது அதுல ஒரு 1000 ரூபாய் கூடிய குடும்பத்துக்கு கொடுக்காம அதையும் கொண்டு மதுபான சாலையில கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதால வந்து பிள்ளைகள் அதே போல குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்குது.